இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, இதுக்கு மேல என்னையா யோசனை? நமக்கு வேற வழியே இல்லைங்கய்யா. ஆத்தாவோட பேய விரட்டணும்னா அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சே ஆகணும். என்ன விவஸ்தை கட்டவனா இருக்க நீ? அது எப்படி முடியும்? அவன் ஏன் வீடு ஏறி வந்து எனக்கு சவால் விட்டுட்டு போயிருக்கான். எவ்வாயால அந்த நொசக்கி அந்த குழந்தைய அழைக்கணும்னு சபதம் போட்டுட்டு போயிருக்கானே. நான் போய் அவனை கூப்பிட்டா எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்தாலே என்னைய வந்து அசிங்கப்படுத்த மாட்டானாவே. பின்ன மாட்டாரா? எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? அத்தான் அசிங்கப்படுத்த தான் செய்வாரு. இல்ல மாட்டேன். நான் போய் அவனை கூப்பிட மாட்டேன்னா. இந்த வெறும்பே கிட்ட தோத்து போறதை விட நாண்டுகிட்டு சாகலானா. நம்மடுது சூப்பர். கை கொடுங்க. ஓகேப்பா, ஓகே. அப்பனா அத்தையோட ஆவியோட நீங்களே வாழ்ந்துக்கோங்க. நானு, அம்மா, அண்ணன் எல்லாரும் அத்தை வீட்டுக்கு போறோம். அண்ணன், நான் சொல்லல இந்த மனுஷெல்லாம் திருந்தவே மாட்டாரு. நான் கிளம்புறேன். ஐயோ, இவரு போயிட்டாரா? ஐயா, கௌரவம் போனா பின்னாடியே திரும்பி வந்துரும். ஆனா உசுறு போயிருச்சுன்னா வரவே வராதியா. ஐயா, உங்க நல்லதுக்கு தானே நான் சொல்லுதேன். வெறும்பையில நினைச்சாலே எனக்கு மனசு வரல. ஐயா, அந்த சமூகத்தை பழி வாங்கணும்னா எப்ப வேணாலும் பழி வாங்கிக்கலாம். ஆனா அது வரைக்கும் உங்களுக்கு உசுறு இருக்கணுமே. யா, நிச்சயமா சொல்லுதையா, அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த பக்கம் வரவே மாட்டேன். நீங்க மட்டும்தான் ஒத்த குரங்கா ஆத்தா பேய் கூட வாழணும் பாத்துக்கிடுங்க. என்னையா இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சா பேசாம அந்த நகையெல்லாம் அவட்ட கொடுத்து தொலைச்சிருப்பேனே. நான் அவட்ட மானம், மரியாதை, கௌரவம் அம்புட்டு காத்துல வரக்குதே. விரும்பலே ஏய்யா, என்னையா நின்னுட்டீங்க? போலாம். அசிங்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்கி. இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இங்கேயே வர வைக்கிறானே இந்த செந்தூரா. என்ன இப்படி கேம் விளையாடுதானே? ஐயா, நாம தப்பிக்கணும்னா இதெல்லாம் தாங்கி தாயே ஆகணும். பாண்டியம்மா ஆத்தா நம்மளை எதுவும் பண்ணாம இருக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லையா? ஆமா, இல்ல வேற வழி இல்லதான். இதோட கடைசி, இனி இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாதுல்ல. சரிவா, போலவா. எங்க பேத்தி, எங்க பேத்தி, எங்க பேத்தி, எங்க 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 என் பேத்தி, எங்க எங்க ஜில்லு குட்டி, எங்க எங்க ஜில்லு குட்டி? குடுகுடுப்புக்கார மாதிரி கத்திட்டு வரான். பாக்கியம், நீ இங்க இருக்கியா? காலையில போகும்போது கோயிலுக்கு தான் போறேன்னு நினைச்சு நீ இங்க வந்துருக்கியா? நீ பாத்தியா, எனக்கும் உனக்கும் ஒரே தாட்ஸ். பாத்தியா, குழந்தைய வந்து கொஞ்ச நேரம் நம்மளுக்குள்ள ஒரே நினைப்பா இருந்திருக்கு. ஆஜி ஜில்லு குட்டி, ஆஜி ஜில்லு குட்டி. பாத்தியா பாத்தியா, பேத்தி வந்து அப்படி ஜம்முன்னு பாட்டி மடியில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா, எம்பிட்டு அழகா இருக்கா என் பேத்தி. சூப்பரி சூப்பரி. என்ன ஆச்சு? திடீர்னு குட்டி சூடாமணி மேல உங்களுக்கு பாசம் எப்படி வந்துச்சு? அது எப்படியோ வந்துச்சு. என்ன இப்போ உனக்கு? நானா என் பேத்திய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் நானு. அது கூட என் மருமகளையும் நான் அழைச்சிட்டு போனோம். வேற வழி இல்ல. இசக்கியும் குட்டி சூடாமணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? சூடாமணி ஆறு கூட்டிட்டு போறா? நான் என் ஜில்லு குட்டிய கூட்டிட்டு போறேன் நானு. அது உங்களுக்கு வேணா சூடாமணியா இருக்கலாம், இல்ல சுட்டமணியா இருக்கலாம். எனக்கு ஜில்லு குட்டி தான், ஜில்லு குட்டி. இல்லை டாக்டர், காலையில இருந்து ஒரே வேலையா இருந்தோம்ல, அதான் போனை எடுக்க முடியல. என்ன மேட்ரு, என்ன விஷயம் சொல்லு. டேய், ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குடா. அப்பா நம்ம வீடேறி வந்திருக்காரு. நீ சபதம் போட்டல்ல, அவரே வீடு தேடி வந்து மருமகளே நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு. இது வரைக்கும் 3 தடவை இசக்கிய வா வா வான்னு கூப்பிட்டுட்டாருடா. என்னல சொல்லுத? அதுக்குள்ளயா? டேய், என்னடா இது அதுக்குள்ளயான்னு கேக்குற? நீ என்ன அர்த்தத்துல கேக்குற எனக்கு புரியல. இல்ல,
அவரு ஒரு 3 நாள் ஆகும் யோசிச்சு மனம் மாறி வரதுக்கு டைம் ஆகும்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்துட்டார்ல அதான். டேய், நீ என்ன செஞ்சு எப்படி சாதிச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டேன். அவரு இசக்கியா உடனே வா வான்னு கூப்பிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாருடா. நீ வந்தாதான் அனுப்ப முடியும், நான் தான் தடுத்து வச்சிருக்கேன் இப்போ. அவரு மனசு மாறினாலும் மாறுவாரு. நீ இப்ப வரப்போறியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் மாற மாட்டா. அப்படியே நான் பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுதேன். இல்ல இசைக்கு அனுப்பும் போது ஏதாச்சும் கொடுத்துடணுமா, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா, என்ன சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ மட்டும் வந்து சேரு போதும். சரி பாய், நான் வச்சிடுறேன். என்னல உடங்குடி மஸ்தா மருந்து நல்லா வேலை செய்யுதுல. சூப்பர் சூப்பர். சரி, சட்டு பட்டு ட்ரெஸ் மாத்திட்டேன், புறப்படுவோம். யாருக்கும் சந்தேகம் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்னுடுவோம். எங்க வச்சிருக்கேன்? உள்ளதால வா இருக்கு. வா சரி வா. ஐயா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க ஐயா, சந்தேகப்பட போறோவ. ஜில்லுக்குட்டிடா நீ, ஜில்லுக்குட்டி. ஜில்லுக்குட்டிக்கு என்ன வேணும் பாப்பாக்கு, என்ன வேணும் பாப்பாக்கு? ஜில்லுக்குட்டி சிரிக்குது பாரு. தாத்தவிய பாக்குற நீ. ஏம்ல பரணி, ஜில்லுக்குட்டி என்ன அவசரமா வர சொன்ன? உனக்கு அடடா, ஆறு இது யாரோ புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு. பரணி, என்னடா டாக்டர் நீ? உன் புருஷனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஐ டெஸ்டிங் பண்ணு. கண்ணு தெரியல அவருக்கு. நகைச்சுவையா? கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா நம்ப தானே முடியல. ஆரோ நான் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவேனே தவிர உன் வீட்டு படியேறி வந்து உன் தங்கச்சியை அழைக்க மாட்டேன்னு சொல்லிச்ச ஒரு வாயி, அந்த வாய் எங்கன்னு தானே பாக்கேன். டேய், அவர் அவரோட மருமகளையும் பேத்தியும் அழைச்சிட்டு போக வந்திருக்காருடா. வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா தேஞ்சா போயிடுவேன். அண்ணன் வந்த உடனே என்னை அழைச்சிட்டாவ. பிள்ளையும் என்னையும் அங்க புறப்பட சொன்னாவ. பரணி தான் நீ வந்த பிறகு புறப்படணும்னு காத்திருக்க வச்சிருக்கு. என்ன இருந்தாலும் சம்பந்தக்காரரு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எப்போ அவர் வந்தாரு அழைச்சாருண்டா உடனே அனுப்பி விட்டுருணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாதே, கிளம்பி போச்சு. என்னல இது? ஐயா அவசரப்பட்டு கோவப்படுறாதீங்க, நமக்கு உசுறு முக்கியம். அவளை உசுறு 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 இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் அழைக்க வந்தேன். ஏலா பரணி, என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? அது அப்பப்போ கோவத்துல 2 வார்த்தை பேசிடுறேன் தான், உண்மைதான். சாரி. டேய், அப்பா எவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரு பாத்தியா? இலே, அவர் இறங்கி வந்தா உடனே நம்ம இழிச்சுக்கிட்டு போய் நிக்கணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாது, போன்னு சொல்ல. இல்ல கோட்டிக்காரா, என்னல இது? இறங்கி வந்த மனுஷனை மதிக்காம என்னல பேச்சு இது?